இருவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் எப்பொழுதெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களோ தமிழகத்திற்கு எதிராக மட்டும்தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பாணையம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அது ஜியோவா போடுவதற்கு அவ்வளவு தாமதம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடத்துல சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் இணைந்திருப்பது ஒன்று, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் மாநிலத்திற்கு கொண்டு வரும். உன்னை கனிமொழி அக்கா கேட்கிறாங்க, இணக்கமா இருக்கிறதுக்காக இப்படியா? கனிமொழி அக்கா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இணக்கமாக இருந்து கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து செல்வது மட்டுமல்ல, நம்முடைய நிலப்பரப்பை தாரவாத்திருக்கிறீங்க. நிலப்பரப்பை நம்முடைய கச்சத்தீவை தூக்கி நீங்க கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு 13,000 மீனவர்கள் கடந்த 14 ஆண்டுகளை வேறு வேறு இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் 52 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். தினந்தோறும் நடக்கக்கூடிய இந்த அவலத்திற்கு பொறுப்பு யாருன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்த பொழுது